இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நமது லூர்து அன்னையினுடைய விழாவை உலகமெங்கும் இருக்கிற அன்னை மரியாவுடைய பக்தர்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 3வது ஒரு சிறப்பாக இன்றைக்கு நோயாளர்களின் உலக தினமாக இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. நம்முடைய புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1991 ஆண்டு அவருக்கு பர்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நரம்பு தளர்ச்சி நோய் இருப்பதாக உறுதி செய்தார்கள். அதற்கு பிறகு ஓராண்டு கழித்து 1992 இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியை அன்னை மரியாள் லூர்து அன்னையினுடைய அந்த விழாவின் நாளில் உலக நோயாளர்களின் தினமாக இதை சிறப்பிக்க திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். உலக நோயாளர்களின் தினமா? அப்படி என்றால் இந்த மாதத்தில் வருகிறதே காதலர் தினம் அல்லது அன்னையர் தினம் அல்லது தந்தையர் தினம், அதுபோல ஹாப்பி நோயாளர்கள் டே அப்படின்னு சொல்லலாமா ஃபாதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்த நோயாளருக்கான உலக தினத்தை சிறப்பிப்பதற்கான காரணம் முதலாக நோயாளிகள் அச்சப்பட தேவையில்லை, எதிர்நோக்கோடு அவர்கள் வாழ வேண்டும். இறைவன் அவர்களுக்கு துணை இருக்கிற பொழுது நிச்சயமாக எவ்வித நோயினின்றும் அவர்கள் விடுதலை அடைய முடியும் என்பதை திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் 14 ஆண்டுகள் அந்த பர்கின்சன்ஸ் என்று சொல்லப்படுகிற நரம்பு தளர்ச்சி நோயால் அவதியுற்று நோயாளர்களோடு தன்னையே ஐக்கியப்படுத்தி அவர்களுக்கும் எதிர்காலம் உண்டு, அவர்களும் அன்பு செய்யப்பட தகுதியானவர்கள், நிச்சயமாக கடவுள் அவர்களை வழி நடத்துவார் அப்படி என்கிற எதிர்நோக்கை அவர்களுடைய உள்ளத்தில் விதைக்கவும், நல்ல நேர்மறையான சிந்தனைகளை அவர்களுடைய உள்ளத்தில் விதைத்து கூடிய விரைவில் குணம் பெறுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த உலக நோயாளர் தினம் என்பது. அன்புமிக்கவர்களே, 2வது ஒரு கருத்தாக நோயாளரின் உலக தினத்தில் நாம் அனைவருமே ஒரு உறுதி ஏற்க வேண்டும். காரணம், இந்த மனித வாழ்வு என்பது ஒரு இடைப்பட்ட பயணம். இந்த பயணத்தில் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உடல்நல குறைவினால் அவதிப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சுற்றத்தில், நம்முடைய உறவுகளில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அன்போடும் கரிசனையோடும் பாசத்தோடும் அவர்களுக்கு நாம் பராமரிப்பை கொடுக்க வேண்டும். இறை அன்பின் சாட்சிகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த நோயாளரின் உலக தினம் இன்றைக்கு சிறப்பிக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மருத்துவர்களும் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உண்மை, இந்த மருத்துவர்கள் நமக்கு சிகிச்சை கொடுப்பது அல்லது மருந்துகளை கொடுப்பது நோயினுடைய தாக்கம் அல்லது நோய் கிருமியினுடைய அதிகரிப்பு குறைவதற்காக மட்டுமே ஒன்றி நோயை குணப்படுத்துவதற்காக அல்ல என்பதை அனைத்து மருத்துவர்களுமே இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சிகிச்சையை கொடுக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனிலும் ஏற்படுகிற அந்த குணப்படுத்துதல் என்கிற ஆச்சரியம் கடவுள் கொடுக்கிற கொடை என்பதை அனைத்து மருத்துவர்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, கடந்த 2-3 வாரங்களாக இயேசு குணப்படுத்துகிறார் அல்லது குணப்படுத்துபவருக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன, எப்படி நாம் குணமடைய முடியும், குணமாதல் என்பது வெறும் உடலளவு குணமாதலா அல்லது உள்ளத்தளவிலும் நாம் குணம் பெற வேண்டுமா அப்படிங்கிற பல்வேறு பரிமாணங்களைத்தான் கடந்த வாரங்களில் நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தொழு நோயாளர் ஒருவர் இயேசுவின் முன்னால் முழந்தாளிட்டு இயேசுவை பார்த்து, இயேசுவே, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் அப்படி என்று தாட்சியோடு தன்னுடைய ஏக்கத்தை ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தொழுநோயாளருடைய நிலையை உணர்ந்தவராய் அவரிடத்தில் சென்று அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், குணமாகுக அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே அந்த தொழுநோயாளரை குணப்படுத்திய ஒரு அழகான நற்செய்தியைத்தான் இன்றைக்கு வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, யூத சமுதாயத்தில் தொழு நோயாளிகளுடைய நிலை என்ன என்று உங்களுக்கு தெரியும். சபிக்கப்பட்டவர்களாக,
பாவம் செய்யப்பட்டவர்களாக, சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்த ஒரு மக்களாக கருதப்பட்ட அவர்களில் ஒருவரை ஆண்டவர் அருகே சென்று சட்டத்திற்கு புறம்பாக, விதிகளுக்கு புறம்பாக அவர் அருகில் சென்று அவரை தொட்டு குணப்படுத்திய இந்த அழகான நிகழ்வு நமக்கு ஒரு விசுவாச பாடத்தை இன்றைக்கு சொல்லித் தருகிறது. அன்பிமிக்கவர்களே, நம்முடைய ஜெபத்தின் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும், அல்லது நான் கேட்டதையெல்லாம் இறைவன் கொடுத்தால் மட்டும்தான் ஜெபமா, என்னுடைய சித்தத்தை இறைவன் நிறைவேற்றினால் மட்டும்தான் அது ஜெபமா, அப்படி என்கிற குழப்பத்தில் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். பலரிடத்தில் ஏன் நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க, எதற்காக உங்களுக்கு இறைவேண்டல் தேவைப்படுவதில்லை, எதற்காக நீங்கள் ஆலயத்திற்கு வருவதில்லை அப்படின்னு கேட்கிற நேரத்தில் நாங்கள் கேட்குற ஜெபத்தை எதுவுமே அவர் கேட்கறதில்ல ஃபாதர், நான் வேண்டுகிற ஜெபத்தை எதுவுமே எனக்கு அவர் கொடுப்பதில்லை, எனக்கு எல்லாம் ஆப்போசிட்டாகவே நடக்குது, அதனால் நான் எதுக்கு கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், நான் விரும்பியதை கொடுக்காத கடவுள் எப்படி என்னுடைய கடவுளாக இருக்க முடியும், நான் வேண்டியதை கொடுத்தால்தான் அது உண்மையான ஜெபம், உண்மையான இறை வேண்டல், நான் வேண்டியதை கொடுக்கவில்லை என்றால் அப்படி எனக்கு கடவுளே தேவையில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நான் எனது சித்தம் அப்படி என்கிற அகங்காரத்திலும் சுயநலத்திலும் இன்றைக்கு நம்மில் பலர் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குத்தான் இறைவன் அழகான ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். இறை வேண்டல் என்பது நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, மாறாக ஆண்டவரே இயேசுவே உமக்கு விருப்பமானால், உமக்கு சித்தமானால் என்னை குணப்படுத்தும் என்று கேட்டாரே அந்த தொழுநோயாளர், அதுதான் ஜெபத்தினுடைய ஆழம், ஜெபத்தினுடைய உண்மை. அன்புமிக்கவர்களே, நான் போன வருடம் ஒரு இடத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு வரப்போகிறேன் அல்லது பாண்டிச்சேரிக்கு மாற்றலாகி போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே பலர் என்னிடம் கேட்டது, ஏன், எதுக்கு அங்கே, நீங்கள் போய் அங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படி என்று பலர் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் நம்முடைய விருப்பம் வேறு மாதிரியாக இருந்தாலும் கடவுளுடைய விருப்பத்தை ஏற்று இந்த இடத்திற்கு நான் வந்தேன். இன்றைக்கு மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு இந்த இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உள்ளத்தில் ஒரு எள்ளளவு கூட சந்தேகமோ வருத்தமோ கோபமோ யார் மீதும் இல்லை, இறைவன் மீதும் இல்லை, மாறாக மகிழ்ச்சியாக உணர்கிறேன். மகிழ்ச்சியாக இன்றைக்கு இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகள். அந்த குடும்பத்தினுடைய தந்தைக்கு அவருடைய 2 சிறுநீரகமும் பாழடைந்து விட்டது. அந்த 2 பெண் பிள்ளைகளில் 2வது பெண் பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய 2 சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக கொடுத்தார். தந்தை காப்பாற்றப்பட்டார். அந்த தந்தைக்கு நான் ஃபோனில் பேசுகிற பொழுது, நல்ல வேளை கடவுள் உங்களை காப்பாற்றிட்டாரு, இந்த 2வது மகள் மூலமாக உங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அந்த தந்தை அழுகையோடு என்னிடத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். ஃபாதர், திருமணமாகி எங்களுக்கு 5 வருடத்தில் முதல்ல பெண் குழந்தை பிறந்தது. பிறகு நாங்கள் இருவருமே ஜெபம் செய்து எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று நாங்கள் இறைவனிடத்தில் உருக்கமாக மன்றாடி ஆண் குழந்தைக்காக மன்றாடினோம். கடைசியில் எங்களுக்கு பிறந்தது 2வதும் ஒரு பெண் குழந்தை தான். கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் பிறகு இது இறைவனுடைய ஆசீர், இறைவனுடைய பரிசு அப்படி என்று அந்த பிள்ளைக்கு நாங்கள் கிஃப்டா அப்படி என்கிற பெயரையிட்டோம். இன்றைக்கு இந்த 2வது குழந்தை தான் நாங்கள் வேண்டாம் என்று நினைத்த அந்த குழந்தை தான் அவளுடைய சிறுநீரகங்களில் ஒன்றை எனக்கு கொடுத்து எனக்கு மறு வாழ்வை கொடுத்திருக்கிறார். பல நேரங்களில் நமது விருப்பம் ஒன்றாக இருந்தாலும் இறை விருப்பத்தை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக முடியும் என்பதற்கான 2வது உதாரணம் தான் இந்த உதாரணம். இதே போல நான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் பலருடைய வாழ்க்கையில், ஃபாதர் எங்களுக்கு இது விருப்பமே கிடையாது, எங்களுக்கு இதில் பிடிக்கவே இல்லை, இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் நாங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று. ஆனால் இன்றைக்கு நினைத்து பார்க்கிற நேரத்தில் ஆண்டுகள் கடந்த பிறகு எங்களுக்கு புரிகிறது, நாங்கள் நினைத்தது நடந்திருந்தால் வேறு மாதிரியாக இருந்திருக்கும், ஆனால் இறைவன் நினைத்தது எங்கள் குடும்பத்தில் நடந்ததால் இன்றைக்கு ஆசீர்வாதமாக உணர்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படி என்று சொன்னார்கள். ஆகவே அன்புமிக்க இறை பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் எல்லா நேரங்களிலும் இறைவா, ஆண்டவரே, இயேசுவே உமக்கு விருப்பமானால் இதை எங்களுக்கு நிகழ்த்தும் அப்படின்று ஜெபிக்கிற பொழுதெல்லாம் இறை சித்தத்தையும் இறை விருப்பத்தையும் நாடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இறைவன் அதை மாற்றுவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி
உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.